ஸோ இன்னைக்கு வந்து யூஜிடிஆர்பியோட 7th யூனிட் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ வந்து மேக்ஸிமம் நம்மள நிறைய பேருக்கு வந்து சீன ஜாப்பனீஸ் வரலாறுல நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டீனாக நம்ம டிஎன்பிசி படிக்கிறதா இருந்தாலும், யூஜிடிஆர்பி பிஜிக்கு வராது சுத்தமா. யூஜிடிஆர்பி, காலேஜ் டிஆர்பி படிக்கிறதா இருந்தாலுமே மத்த எல்லாமே படிச்சு தான் லாஸ்ட்டா இதுக்கு வருவோம். ஸோ இது ஆக்சுவலா ரொம்ப ஈஸியான டாபிக் தான். நீங்க ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் ஹிஸ்ட்ரிக்கு அப்புறம் சீன ஜாப்பனீஸ் வரலாறு தான். நான் உங்களுக்கு ஜஸ்ட் இன்ட்ரோ பேசிக் சொல்லிட்டு, நான் வேற ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். அதுல என்ன பேசிக் கான்செப்ட் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு நோட்ஸா நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு இன்கேஸ் நான் ஷேர் பண்ணலான்னு தெரியல. அத பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பியர்கள் வந்து வருகை. எப்படி வந்து ஐரோப்பியர் வருகைக்கு அப்புறம் சீனா எப்படி மாறுச்சு அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐரோப்பியர்கள் வருகை. சீனா மற்றும் ஜப்பான் மீதான தாக்கம். அவங்க வந்ததுனால, இந்த ஐரோப்பியர்கள் சீனாக்குள்ளயும், ஜப்பான்குள்ளயும் அந்த ஆசிய கண்டத்துக்குள்ள வந்ததுனால, அந்த இரு நாடுகளுக்கும் என்ன வர்த்தகத்தில வந்து பாதிப்பு ஏற்பட்டுச்சு? என்ன மாற்றங்கள் வந்து அவங்க வந்து ஏத்துக்கிட்டாங்க. என்ன மாற்றங்கள்லாம் வந்து வந்துச்சு அப்படின்றத பார்க்குறோம். அது சீனாவிலும், ஜப்பான்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்லலாம். சீனாவ பொறுத்தவரைக்கும் வந்து ஓபியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஆபினி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆபினி போர் அது மாரிலாம். ஸோ அது வந்து ஒரு வர்த்தகத்துக்கு நடக்கிற போர் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் டோர் திறந்த வெளி பாலிசி அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் தாய்பிங் கிளர்ச்சி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது சீனாவ பத்தி வரும். ஃபர்ஸ்ட்டு ஜப்பான் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாவே மெஜி ரீஸ்டோரேஷன் அப்படின்ற மாரி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு இன்ட்ரோ குடுக்குறேன். ஓகே. ஐரோப்பியர்களின் வருகை. ஐரோப்பியர்கள் வந்து எப்போ சீனாக்கு, ஜப்பானுக்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 19ஆம் நூற்றாண்டில் தான் வந்து வராங்க. ஓகேங்களா? ஸோ சீனா மற்றும் ஜப்பான் வந்துட்டு இந்த ஐரோப்பியர்கள் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட் அண்ட் காமர்ஸில் வந்து நிறைய அடி வாங்க ஆரம்பிக்குது. பல விஷயங்கள் ட்ரேட் அண்ட் காமர்ஸில் புதுமையாவும் வர ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். ஸோ 2 சைடும் பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் அண்ட் மைனஸ் 2மே இருக்கும். அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ். ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ஆனா சில ப்ளஸஸ் இருக்கும். அதுவும் பெரிய அளவுல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீன ஜப்பானியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அவங்களுடைய வணிகத்த திறக்க இந்த ஐரோப்பியர்கள் வந்துட்டு வருகை ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாலையுமே சீனா, ஜப்பான் வணிகத்தில வந்து ரொம்ப பெரிய அளவுல இருப்பாங்க. இருந்தாலுமே ஐரோப்பியர்களுடைய வருகை மூலியமா கப்பல்களாகட்டும், இல்ல தூரமா இன்னுமே கடல் கடந்து போகறதாகட்டும், இல்ல அவங்க நாட்டுக்கு இன்வெஸ்ட் பண்றதாகட்டும், அவங்க நாட்டுக்கு எக்ஸ்போர்ட், இம்போர்ட் பண்றதாகட்டும், இந்த மாரி அவங்க வணிகத்தில வந்துட்டு ஒரு புது முயற்சி, புது விஷயங்கள் வந்து எடுக்கிறதுக்கு வழிவகுத்தது ஐரோப்பியர்கள் வருகையினால. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதான். ஸோ வேற என்ன வந்துட்டு பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு? வேற எப்படிலாம் தாக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனா வந்து இப்போ வரைக்குமே பிரசன்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு கொள்கை வச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு எப்படி சொல்றது? பழைய கொள்கை, புதிய கொள்கை அப்படின்லாம் இல்ல. அவங்களுடைய கொள்கைய கண்டிப்பா பின்பற்றணும் அப்படின்ற மாரி தான் இப்போ வரைக்குமே அவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? அது எத்தன வருஷம் போனாலுமே, அது எத்தன இது வந்தாலுமே, ஒருத்தர் அந்த ஆன்செஸ்டர் சொன்னாங்க, முன்னோர்கள் சொன்னாங்க அப்படின்னா, அத பின்பற்றி தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாரி சீனா வந்து அவங்களுடைய பழைய கொள்கையை பின்பற்றி நெறைய போர்கள்ல வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. நெறைய காலனித்துவத்துக்கு ஆப்போசிட்டா அதாவது இன்கேஸ் இங்கிலீஷ் பீப்பிள்ஸா இருக்கலாம், இல்ல அங்க இருக்கக்கூட காலனித்துவமா இருக்கலாம். இவங்களுடைய காலனித்துவ ஆதிக்கத்தால இந்த சீன மக்களுக்கும், இந்த காலனித்துவ ஆதிக்கத்துக்கும் வந்து போர் நடக்குது. ஓகேங்களா? அந்த போர் பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபினிய் போர். ஸோ அது பேர் தான் அபினி போர் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிலத்தில பார்த்தீங்கன்னா, ஓபியம் வார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ பேசிக் கான்செப்ட் என்னன்னா, சீனாவுக்கும் இந்த காலனித்துவத்துடைய இன்ஃப்ளூயன்ஸ்க்கும் நடக்கிற அந்த போர் தான் ஓபியம் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்டா அந்த ஓபியம் வார் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடுக்காக நடக்கக்கூடிய வார் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. இது வந்துட்டு இப்படி இருக்கு. ஸோ அந்த ஓபியம் வார்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனா நலிவடைஞ்சிருவாங்க. அதாவது தோத்துருவாங்க. ஓகேங்களா? இப்படி வந்துட்டுருக்கும். இதுக்கு மாறா இந்த ஆப்போசிட்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் வந்து அந்த இடத்துல மெஜி ரீஸ்டோரேஷன் அதாவது இல்ல மீஜி மறுசீரமைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தொடங்குவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு சீனா பார்த்தலாம். ஜப்பானுடைய ஜஸ்ட் இன்ட்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் பயங்கரமா வளர ஆரம்பிப்பாங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் தொழில்நுட்பத்திலயும் சரி, அரசியல்லயும் சரி, அறிவியல்லயும் சரி பயங்கரமா மாறி ஒரு வல்லரசு நாடா மாறுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். சீனா வந்து அவங்க கொள்கைய வந்து யாரும் மாத்தக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப குறிப்பா இருப்பாங்க. ஸோ அவங்க அக்செப்ட்டும் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ ஐரோப்பியர்கள் வருகை வந்து அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் நெறைய தந்தது. சில அட்வான்டேஜஸ் தான் அவங்களுக்கு தந்தது. அதுவே வந்து இந்த சைட் ஜப்பான் பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டா அவங்க அந்த வெஸ்டர்னைஸ் கல்ச்சர் ஆகட்டும், அண்ட் தென் அவங்க சொன்ன அறிவியல் ஆகட்டும், தொழில்நுட்பம் ஆகட்டும் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு வல்லரசானாங்க. சில வந்து கசப்பு தன்மை இருக்கவே செஞ்சிருக்கும் ஜப்பான் கிட்ட. பட் இருந்தாலுமே அவங்க பெரிய அளவு வந்துட்டு இண்டஸ்ட்ரியலா வந்து எப்படி குரோத் ஆகணும், சயின்டிஃபிக்கா எப்படி குரோத்
ஆகணும், சைஃபிக்கா எப்படி குரோத் ஆகணும் அப்படின்றத தெரிஞ்சு அவங்க வந்து குரோத் போவாங்க. ஸோ இதான் இந்த 2 நாட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் ஐரோப்பியர்கள் வந்ததுக்கப்புறம். ஓகேங்களா? ஸோ நான் ஓகே. இதான் பேசிக் ஓகேங்களா? ஸோ வந்து இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்ஸ் வந்து சின்ன நோட்ஸ். என்ன பேசிக் அப்படின்றது ஆக்சுவலா ரிவிஷன் நோட்ஸ் தான். பட் உங்களுக்கு பேசிக் புரியணும் அப்படின்றதுக்காக இந்த நோட்ஸ் எடுத்துட்டு வந்தோம். ஓகேவா? ஸோ ஐரோப்பியர்கள் வருகை பத்தி ஃபர்ஸ்ட்டே பார்த்திருப்போம். அங்க பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டு அப்படின்னு பார்த்திருப்போம். ஈவன் ஸ்டார்ட் ஆனது அப்படின்னு பார்க்கும்போது 18த் செஞ்சுரியிலே ஸ்டார்ட் ஆயிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த ஐரோப்பியர்கள் வருகையினால மேக்ஸிமம் பாதிக்கப்பட்டதோ, இல்ல வந்து வளர்ந்ததோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்த்தகம் தான். ஸோ இந்த சீனாவுல வந்து வர்த்தகம் தொடங்கப்பட்டது எப்போ ஐரோப்பிய கண்டத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு 18ஆம் நூற்றாண்டுகள்ல ஆசியாவுல வர்த்தகம் தொடங்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஐரோப்பாஸ் மீன்ஸ் அந்த ஐரோப்பா கண்டத்துக்கும், ஆசியாக்கும் சீனா வந்து ஆசியால இருக்கா? ஸோ இவங்க 2 பேத்துக்கும் வர்த்தகம் தொடங்குனது 18ஆம் நூற்றாண்டுகள் தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சீனா அப்படின்றது வந்து உலகிலேயே ரொம்ப பழமையான நகரங்கள்ல ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஜப்பான் பொறுத்தவரைக்கும் ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட நாடாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் மக்களுடைய அந்த வேலையாகட்டும், அவங்க எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா, மத்த நாடுகளுக்கு வந்து ரொம்ப வந்துட்டு வியப்பா, வியர்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிகாஸ் பீப்பிள் வந்து அவங்க என்ன வேலை, அவங்க என்ன பங்க்சுவாலிட்டியோ அது எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா, ஜப்பான் வந்து இப்ப இப்படி இருக்குல்ல, ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னாலும் அதே மாரி தான் அவங்க வந்து இருந்திருப்பாங்க. ஒரு விஷயம் வந்து வருதுன்னா, அந்த இண்டஸ்ட்ரியல் ஆகட்டும், இல்ல எந்த விஷயமும் இன்னொருத்தரால நம்ம கத்துக்கிறோம்னா, அது ஸ்பீடா கத்துக்கிட்டு அவங்களோட பெஸ்ட்டா பண்ணுவாங்க. ஸோ, அதனாலேயே நெறைய நாடுகள் வந்து ஜப்பான பெருசா வந்துட்டு தூண்டாம தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ, பிரிட்டன் சீனாவோட அதிக வர்த்தகம் செஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ஐரோப்பா அதாவது ஐரோப்பா கண்டத்திலேயே உங்களுக்கு எந்த நாடு வந்து சீனா கூடய அதிக வர்த்தகம் வச்சுக்கிச்சு, ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வச்சுக்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டன் தான். ஓகேங்களா? ஸோ, ஐரோப்பியர்கள் பொறுத்தவரைக்கும் ஆசியாவுல அதிகமா வந்து அந்த ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ, ஈவன் இந்தியா ஆகட்டும், சீனா ஆகட்டும், ஜப்பான் ஆகட்டும் இந்த மாரி ஆசிய கண்டங்கள் மீது ஐரோப்பியர்கள் வந்து ஆதிக்கம் அதிகமா வச்சிருந்தாங்க. பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப அட்வான்டேஜஸான டூல்ஸ் வச்சிருந்தாங்க, எக்யூப்மென்ட்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ அத வச்சு மக்கள நம்மளால ஈஸியா வந்து டாமினேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் அபினி போர். ஓகேங்களா? அது ஓபியம் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது என்ன இந்த ஓபியம் வார்னா என்ன? எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓபியம் வார் பொறுத்தவரைக்கும் 1839கள்லேருந்து 1842கள் ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, 19த் அதாவது 19ஆம் நூற்றாண்டு காலங்கள்ல வரும். ஸோ 1839கள்லேருந்து 1842 வரைக்கும் நடைபெறும். ஓகேங்களா? ஸோ இது யாருக்கும் யாருக்கும் இடையான போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த ஐரோப்பியர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரிட்டன் தான் அவங்க கூட அதிகமா வர்த்தகம் வச்சாங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்ப அதுவும் இல்லாம எல்லா நாட்டுக்குமே, எல்லா கண்டங்களுக்குமே சூனியம் செய்ற ஒரு ஆள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டன் தான். ஸோ அமெரிக்காவுக்கு வந்துட்டு அகைன்ஸ்டா அந்த வார் ஆகட்டும், இல்ல இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா வந்து நம்ம வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் வந்து வாங்குனதாகட்டும், இல்ல வந்து சீனாக்காகட்டும், ஜப்பானுக்காகட்டும், ஸோ எல்லாத்தையும் பயங்கரமா டிஸ்டர்ப் அண்ட் டிஸ்ட்ராக்ட் பண்ண ஒரு மனுஷன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டன் பீப்பிள் தான். ஸோ அதனால உலகம் முழுக்குமே பிரிட்டனுக்கு வந்து எதிரிகள் அதிகமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் ஏன் வந்து இந்த போர் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபியம் வர்த்தகம் ஓகேங்களா? ஸோ அபினி அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போர் அப்படின்றது மீனிங் வந்து இங்க வந்துட்டு ஒரு வர்த்தகத்துக்கான போரா இருந்திருக்கும். அதனால தான் வந்து இது ஓபியம் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அபினி வர்த்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனா வந்துட்டு தோத்துர்றாங்க. ஏதோ ஓபியம் வார் அதாவது அபினி போர்ல சீனா வந்து தோத்துர்றாங்க. அதனால ஒரு ட்ரீட்டி வந்து சைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த ட்ரீட்டில வந்து சில வந்து அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் 2 பேருக்குமே இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் சொல்றது நீ ட்ரேட் அண்ட் காமர்ஸ நீ ஓப்பனா வந்து வச்சு மார்க்கெட்டிங் பண்ணணும். இல்ல இம்போர்ட், எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி இங்கிலாந்து வந்து சைன் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த சைன் வாங்க ஒப்பந்தம் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு என்ன பேர் வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்கிங் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங் வம்சம் இருக்காங்கல்ல, அவங்க தான் ஓபியம் வார்ல வந்து சம்மந்தப்பட்டிருப்பாங்க. ஸோ அதனால நான்கிங் அப்படின்ற ஒப்பந்தம் வந்து கையெழுத்தும் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த வந்து அரசர் பேர். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோத்ததுக்கப்புறம் நெறைய கிளர்ச்சிகள், புரட்சிகள் ஏற்பட ஆரம்பிக்கும். அதில ஒரு இம்பார்ட்டன்டான கிளர்ச்சிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைப்பிங் கிளர்ச்சி. ஓகேங்களா? ஸோ அந்த தைப்பிங் கிளர்ச்சினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றேன். அதுக்கு முன்னாடி தைப்பிங் கிளர்ச்சியோட இயர் தெரிஞ்சுக்கோங்க. 1850கள்லேருந்து 1864 வரைக்கும் நடக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து கிளர்ச்சி அப்படின்னா நெறைய இடங்கள்ல தோன்றுச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. ஸோ கிளர்ச்சி அப்படின்றது அங்கங்க வெடிச்சு ஸோ மொத்தமா வரும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் இப்போ மார்ட்டின் லூதருடைய புரட்சி கிளர்ச்சி அப்படின்னா, ஸ்டார்ட் என்னமோ ஒரு பார்த்தீங்கன்னா வந்து ஜெர்மனியா தான் இருக்கும். பட் ஆனா பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து ஆகட்டும், மத்த பிரான்ஸ் ஆகட்டும், இங்கேருந்து ஒருத்தர் யாரா ஹெட்டா வந்து கிளர்ச்சிகள், புரட்சிகள் வெடிக்கும். ஸோ வந்து அது உலகம் ஃபுல்லா இன்டர்நேஷனலா போகும்.
ஆனா, இங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உள்நாட்டு கலவரமா மாறி ஒரு கிளர்ச்சியா மாறுது. ஓகேங்களா? ஸோ, இந்த தைப்பிங் கிளர்ச்சி. இதில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த தைப்பிங் கிளர்ச்சியில உயிரிழக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பக்சார் கிளர்ச்சி நடக்கும். இந்த பக்சார் அப்படின்றது வந்து நம்ம இந்தியாலுமே படிப்போம். ஓகேங்களா? ஸோ, அந்த பக்சார் வேற. ஈவன் 7th யூனிட்ல பக்சார் அப்படின்னு வந்து தயவு செஞ்சு இயர வந்து நீங்க நம்மளுடைய அந்த ராபர்ட் கிளைவ்லாம் வருவாங்க பார்த்தீங்களா? அந்த பக்சார போட்றாதீங்க. 1900ல நடக்கக்கூடிய பக்சார். ஓகேங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெளிநாட்டு எதிர்ப்பு கிளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ உள்நாட்டுக்குள்ள நடந்த கலவரம் அப்படின்னா தைப்பிங் கிளர்ச்சி. ஒரு வெளிநாட்டவர எதிர்த்தோ, போரிட்டோ வந்து ஒரு கிளர்ச்சி பண்றாங்க, ஒரு எதிர்ப்பு காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்சார் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. ஓபியம் வார் பார்த்துட்டோம். தைப்பிங் கிளர்ச்சி பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் டோர் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திறந்த வாயில் கொள்கை. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திறந்த வாயில் கொள்கை அப்படின்ற விஷயத்த அமெரிக்கா வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஓகே. யார் ஃபர்ஸ்ட்டு? அமெரிக்கா அவர்கள் அறிவிச்சிருப்பாங்க. அது என்ன அது என்ன திறந்த வெளி கொள்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பண்றீங்க, இல்ல ஒரு வணிகம் பண்றீங்க, உங்க பொருட்கள எக்ஸ்போர்ட், இம்போர்ட் பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு என்ன ஆகும்னா, நீங்க வந்துட்டு ஆக்சுவலா வந்து ஓப்பனா எல்லா நாடுகளுக்குமே தர மாரி இருக்கணும். ஓகேங்களா? அதுவும் இல்லாம எங்க கிட்ட பெர்மிஷன் வாங்குனா, உங்களுக்கு திறந்த வெளி எந்த நாடுக்கு வேணாலும் நீங்க வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு உரிமைய வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா நாடுகளுக்குமே வர்த்தக உரிமை வந்து வழங்கப்பட்டிருக்கும். ஸோ அதுதான் ஓப்பன் டோர் பாலிசி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த வர்த்தக உரிமை வழங்கப்பட்டது நீங்க எந்த நாட்டுக்கு வேணாலும் வர்த்தகம் பண்ணலாம். ஆனா, உரிமை அப்படின்றத நாங்க குடுக்கணும். அந்த உரிமை உங்களுக்கு பெறப்பட்டா தான் வந்துட்டு, இங்க வந்து நீங்க அந்த ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இதுல சீனா சீனா அதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பயங்கரமா வந்துட்டு சீனாக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனால அந்த சாவரனிட்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த இறையாண்மை வந்து பயங்கரமா பாதிக்கப்படும். ஸோ மக்களுக்கு வந்து அது பொறுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா, சீன மக்கள் வந்து அவங்கள தாண்டி வந்து என்னத்த ஒரு பெரிய விஷயமா நினைப்பாங்க அப்படின்னா, அவங்களுடைய கொள்கைகள். அவங்களுடைய கொள்கைகள யாருமே உடைக்கக்கூடாது அப்படின்னு இருப்பாங்க. அவங்க நாட்டுடைய கொள்கை எஸ்பெஷலி அவங்க ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணாங்கன்னா, அத அப்படியே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து இறையாண்மையே பாதிக்கப்பட்டதுனால, சாவரனிட்டி பாதிக்கப்பட்டதுனால ரொம்ப வந்து மக்கள் வந்துட்டு ரொம்ப வந்து டவுனா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஓப்பன் டோர் பாலிசி முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே 19வது நூற்றாண்டுல சீனாக்கும், ஜப்பானுக்கும் போர் நடக்கும். இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற யாரு? பிரிட்டனால தான். அவன் தான் சும்மா இல்லாம 2 பேத்தையுமே ஸ்டார்ட் பண்ணி விடுவான். ஸோ அதனால சீன, ஜாப்பனீஸ் போர் நடக்கும். ஓகேங்களா? இந்த முதல் சீன, ஜாப்பனீஸ் போருடைய இயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1894லேருந்து 1895 வரைக்கும் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதில பார்த்தீங்கன்னா, முதல் சீன ஜாப்பனீஸ்ல ஜப்பான் வந்து வென்றுரும். சீனா வந்து ரொம்ப பலவீனமா இருப்பாங்க. ஸோ அந்த வீக்னஸால தோத்துருவாங்க. ஏன் ஜப்பான் வந்து இங்க வெல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஸ்மார்ட்னஸால. ஓகேங்களா? ஸோ இந்த சீனா பழைய கொள்கைய நான் விடமாட்டேன். இது என்னோட நாட்டு கொள்கை அப்படின்னு அந்த ட்ரெடிஷன புடிச்சிட்டு இருந்த டைம்ல, இந்த ஜப்பான்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐரோப்பாலேருந்து கொண்டு வரப்பட்ட அந்த அரசியலாகட்டும், அறிவியலாகட்டும், அவங்க வந்து கொண்டு வரப்பட்ட தொழில் புரட்சி ஆகட்டும், இதெல்லாம் வச்சு பயங்கரமான ஒரு ரெவல்யூஷன் இண்டஸ்ட்ரியல் ஆகட்டும், எல்லாத்துலயுமே நல்லா வந்து உள்ள வர ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும், அந்த ஸ்மார்ட்னஸ் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணி அவங்க சீனா கிட்ட காமிக்க ஆரம்பிப்பாங்க. சீனா வந்து ரொம்ப பலவீனமா இந்த இடத்துல இருக்கும். ஸோ ஜப்பான் வந்து வெற்றி பெற்றும். ஓகேங்களா? ஸோ இதான் சீன ஜாப்பனீஸ் போர்கள். இதுக்கப்புறம் சில சீர்திருத்தங்கள் கண்டிப்பா நடக்கணும் இல்லையா? அந்த சில சீர்திருத்தங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 நாளா ஒரு சீர்திருத்தம் நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த சீர்திருத்தம் 100 நாள்ல எந்த வருடம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1898ல வந்து சீர்திருத்தங்கள் நடக்கும். கிட்டத்தட்ட கன்டினியூஸா 100 டேஸ் வந்து சீர்திருத்தங்கள் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாங் மன்னர் ஓகேங்களா? குவாங்சு அப்படின்ற ஒரு மன்னர் வந்து இந்த சீர்திருத்தங்கள முன்ன வைப்பார். இந்த 100 நாட்கள் சீர்திருத்தங்கள முன்ன வைப்பார். ஆனா, இந்த சீர்திருத்தங்கள் ஜெயிச்சுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் இல்ல. இவர் சொன்ன எல்லா சீர்திருத்தங்கள், ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே கடைசியில தோல்வி தான் அடைஞ்சிச்சு. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முதல் உலகப் போர் இருக்குல்ல, அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, யுஎன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ யுனைட்டட் நேஷன்ஸ், லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த யுஎன் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, தோல்வியில வந்துரும். ஆனா, அதுவே 2வது உலகப் போர் நடக்கும்போது 1945கள் எண்ட் பண்ணும்போது யுஎன்ஓ அந்த மாரி சில விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லீக் ஆஃப் நேஷன்ஸே தான். பட் யுனைட்டட் நேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்ற மாரி யுஎன்ஓ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா, அது பார்த்தீங்கன்னா, பயங்கர வெற்றியா இருக்கும். ஸோ அந்த முதல் உலகப் போர் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ற அந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, இதுக்கு மேல போர் வரக்கூடாது. இந்த பிரிட்டன் ஆகட்டும், அமெரிக்கா ஆகட்டும், இல்ல எந்த நாடுகள்லாம் போர்ல கலந்துக்கிட்டாங்களோ, அவங்கள வச்சு நம்ம வந்து சமாதானம் பேசி, நம்ம வந்து ஒரு உள்நாட்டு வந்து எப்படி சொல்றது? சைன் பண்ணிக்கலாம்
ட்ரீட்டி. இதுக்கு மேல எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணது தான். பட் ஆனா தோல்வி அடைஞ்சிரும். ஆனா 2nd வேர்ல்டு வார்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணது ஸ்டில் இப்போ வரைக்குமே வந்து இன்கேஸ் இஸ்ரேல் அவங்கலாம் சண்டை போட்டாலுமே, மேக்ஸிமம் பெரிய பெரிய நாடுகள் வந்து பெருசா வந்து மத்த நாடுகள் இன்வால்வ் ஆகுற மாரி இல்ல. ஓகேங்களா? ஸோ அது இப்போ வரைக்குமே சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் இன்கேஸ் ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னு தெரியல. ஓகேங்களா? ஓகே. இந்த சீன புரட்சியும் அவங்களுடைய தலைவர்கள் பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமானவங்க வந்து 2 பேர் தான். அதில ஒருத்தர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் யாட் சென். ஓகேங்களா? ஸோ இவர் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியமானவர். மாசே துங், சன் யாட் சென் இவங்க 2 பேரும் ரொம்ப, ரொம்ப முக்கியமானவங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி புரட்சிகள்ல 1911ல புரட்சி நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சீன புரட்சி. ஓகேங்களா? ஸோ இதில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னர் ஆட்சி முடிவுக்கு வருது. ஓகேங்களா? அங்கேயே பார்த்தோமா நான்கிங் அவர்கள் அந்த கிங் வம்சத்துலருந்து அந்த ஓபியம் வார் நடக்கும் அப்படின்ற மாரி அந்த கொள்கை எல்லாம் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சர்வேட்டிவ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு முடிச்சிடுறாங்க. ஸோ மொனார்கி ரூல் முடிஞ்சது. அதாவது முடியாட்சி முடிவுக்கு வந்தது சீனால. ஸோ சீனா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசா ஆகுது. ஓகேங்களா? ஸோ சன் யாட் சென் அப்படின்றவர் தான் என்னவா இருக்காருன்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய தலைவராவும், முக்கிய தலைவராவும் அந்த குடியரசு சீனால இருக்கிறார். ஓகேங்களா? ஸோ இந்த சன் யாட் சென்ன நம்ம யாருன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவீன சீனாவுடைய தந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? யாரு? சன் யாட் சென் அவர்கள வந்துட்டு நவீன சீனாவின் தந்தை. ஓகேங்களா? ஸோ அதாவது மாடர்ன் சைனா ஃபாதர் அந்த மாரிலாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாரி வந்துட்டு ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைனா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவீன சீனாவின் தந்தை சன் யாட் சென் அவர்கள். ஓகேங்களா? ஸோ இங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவான் ஷிஹாய் அப்படின்ற ஒருத்தர் வந்து அதிகாரத்த பிடிக்கிறார். ஓகேங்களா? ஸோ இதுதான் சீன புரட்சிகளும், தலைவர்களும். ஓகேங்களா? இது எல்லாத்துலயும் ஒண்ணொண்ணுத்தையுமே நான் விளக்கமா சொல்றேன். பட் பேசிக் வந்து எப்படி நடந்தது, என்ன கன்டினியூட்டி அப்படின்றத மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்ப. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். உலகப் போர் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன். சீனாவும் ஜப்பானும் கலந்துப்பாங்க. ஸோ சீனாக்கும் ஜப்பானுக்கும் நடக்கக்கூடிய இந்த முதல் உலகப் போர்ல ஜப்பான் வின் பண்ணிடுவாங்க. சீனா தோத்துருவாங்க. பாரிஸ் மாநாட்டுல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவுக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து மே 4ல ஒரு இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான இயக்கம். மே 4த் இயக்கம் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. 1919ல நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க மான்டகு செம்ஸ்ஃபோர்ட் அப்படின்றது இங்க போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா? ஜாலியன்வாலாபாக் ட்ராஜடி இங்கலாம் நடக்கும்ல. அதே மாரி அதே நான் இயர் கம்பேரிசனுக்கு சொல்றேன். அதே மாரி கிடையாது. இங்க இந்தியால இது நடக்கும். அங்க பார்த்தீங்கன்னா, இந்த மே 4த் இயக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு பயங்கர பீக்கா வந்து சீனா ஃபுல்லும் பரவிட்டுருக்கும். ஓகேங்களா? அது ஏன் வந்து சீனா ஃபுல்லும் பரவுது அப்படின்னா, ரொம்ப பெஸ்ட்டண்டா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு இயக்கம். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே போராட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு மாணவர் போராட்டமா, மாணவர் இயக்கமா மாறுறதுனால தான் இந்த மே 4 இயக்கம் வந்து பயங்கர பீக்கா வந்து பரவ ஆரம்பிக்குது. இன்கேஸ் நீங்க யோசிச்சு பாருங்களேன், மாணவர்கள் போராட்டம்னா, நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கூல்ல ஏதாச்சும் ஒரு போராட்டம் நடக்குதுன்னா, அப்படியே பெரிய விஷயமா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ காலேஜ் நடக்குதுன்னா, ஒவ்வொரு காலேஜ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸுமே தானா வருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜல்லிக்கட்டு சொல்லலாமா? ஸோ எல்லாரும் எப்படி சேர்ந்தாங்க? அதே மாரி ஒரு மாணவர்கள் சேர்ந்தாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்தாங்க அப்படின்னா, ஸோ மொத்த கம்யூனிட்டீஸுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப பீக்ல வந்து ரீச் ஆக ஆரம்பிப்பாங்க. இல்ல அவங்க கூட கை குடுக்க ஆரம்பிப்பாங்க. அதனால இந்த மே 4 இயக்கம் அப்படின்றது வந்து பயங்கரமா வந்து ரீச் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா, உலகப் போர்கள்ல. சரி, உலகப் போர்கள்ல இந்த விஷயம் நடக்குது. அப்போ உள்நாட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குல்ல. உள்நாட்ல என்ன போர் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி தான் இந்த ஜனநாயகம் வந்தது அப்படின்றத தாண்டி, எப்ப அந்த மொனார்கி முடியாட்சி வந்து உள்ள எண்ட் ஆனதோ, அப்பவே உங்களுக்கு வந்து கம்யூனிசம் வர ஆரம்பிச்சுச்சு. ஸ்டில் பார்த்தீங்கன்னா, என்னதான் டெமோக்ரஸியா இருந்தாலுமே நெறைய பேர் கம்யூனிசம் ஃபாலோ பண்றவங்களா இருப்பாங்க. ஸ்டில் இப்போ வரைக்குமே சீனால பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா? ஸோ இங்க இந்த உள்நாட்டு போர்ல என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசியவாதிகளுக்கும், கம்யூனிஸ்ட்டுகளுக்கும். ஸோ காரல் மார்க்ஸ்லாம் இருக்கார்ல, அவர் இங்க இல்ல. பட் ஆனா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகேங்களா? கம்யூனிசம்க்கு. ஸோ அந்த மாரி என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்கக்கூடிய நேஷனலிஸ்ட் தேசியவாதிகளுக்கும், கம்யூனிஸ்ட்டுகளுக்கும் சண்டை வருது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற மாடரேட்டுக்கும், எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுக்கும் அதாவது மிதவாதிகளுக்கும், தீவிரவாதிகளுக்கும் இந்தியால வந்து சண்டை வரும் பார்த்தீங்களா? ஸோ அதே மாரி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய நேஷனலிஸ்ட்டுக்கும் அதாவது தேசியவாதிகளுக்கும், கம்யூனிசத்தை சேர்ந்தவர்களுக்கும் மோதல் ஏற்படும். இதுதான் உள்நாட்டு போர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி இந்த மாவே சேதுங் சொன்னேன்ல, இவர் வந்து ரொம்ப முக்கியமானவர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் கம்யூனிசத்தோடைய தலைவரா இருப்பாரு. ஸோ யாரு? இந்த மாவோ சேதுங் அப்படின்றவர் தான் கம்யூனிசத்தோடைய தலைவரா இருப்பாரு. இதுல யாரு தேசியவாதத்துக்கு தலைவரா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷியாங் காய் ஷேக் அப்படின்ற ஒருத்தர் தான் தேசியவாதத்துக்கு தலைவரா இருப்பார். இந்த கேள்விகள் கேட்கலாம். மேக்ஸிமம் சீனா, ஜாப்பனீஸ் வார்ல கேட்கிற கொஷின்ஸ் எல்லாமே மா சேதுங்க்கு சம்மந்தப்பட்டதா தான் சீனால கேட்பாங்க.
இல்ல ஓபிஎம் வாரோட இயரு, இல்ல ஓபிஎம் வார் வந்து எப்படி நடந்தது? யாருக்கு நடந்தது? இல்லன்னா திறந்த வெளி கொள்கை. இதுலருந்து தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வரும். பட் ஆனா நம்ம எல்லாம் படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 பேத்துக்கும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாள் வந்து மோதல்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ வந்து பயங்கரமா காலம் வந்து நீடிச்சுட்டே போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த உள்நாட்டு போர் அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிசம் வந்து ஜெயிக்க ஆரம்பிச்சுரும். மாசே துங் வந்து ஜெயிக்க ஆரம்பிச்சுருவாரு. ஸோ மாசே துங்கால் வந்து ஆட்சி சீனாவில் அமைக்கப்படும். ஸோ சீன மக்கள் வந்து குடியரசா உருவாயிருவாங்க. 1949கள் அதாவது 2ஆம் உலகப் போர் முடிஞ்சு 4 வருடங்களுக்கு அப்புறம் மக்கள் வந்து குடியரசா உருவாக ஆரம்பிப்பாங்க. மாவோ சேதுங் அவர்கள் தான் சீனாவுல ஆட்சி அமைப்பாரு. ஸோ கம்யூனிசம் சீனாவில் நிலை பெற்று இருக்கும் இவரால. ஏன்னா நேஷனலிசம்க்கும், கம்யூனிசத்துக்கும் வந்து போர் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். உள்நாட்டு போர்ல. ரொம்ப நாள் ஆக்சுவலா அந்த போர் பயங்கர வருஷமா நீடிச்சுட்டே இருக்கும். அப்படி இருக்கிற சமயத்துல கம்யூனிசம் கடைசியா வின் பண்ணி ஆட்சியும் புடிச்சிருவாங்க. சீனாவுடைய சமூக நலம் நாடாக மாற ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஏன்னா கம்யூனிசம் அப்படின்னும்போது இன்கேஸ் இப்ப வந்து நம்ம வந்து அது ஒரு தப்பான கண்ணோட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆக்சுவலா வந்து ஏன் அப்படின்னா, ஒரு காங்கிரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது காங்கிரஸ் வந்துட்டு எல்லாம் நல்லவங்க எல்லாமே அப்படிதான் இருக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ லேட்டர் டேஸ்ல அப்படியே மாற ஆரம்பிச்சிருக்கும் எல்லா கட்சிகளுமே. ஸோ அதே மாரி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிசம் அப்படின்றது லேபர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. பட் ஆனா நாளடைவில அது வந்து ஒரு பாலிடிக்ஸ்க்கு வந்து ஒரு யூஸ் பண்ணி டிப்ளமேட்டிக்கா வச்சு அத வந்து என்ன சொல்றது? அது மூலியமா வந்து நமக்கு ஓட் வாங்க சிச்சுவேஷன்ஸ் வந்து எல்லா நாடுகளுக்கும் வந்துருச்சு. ஆனா கம்யூனிசம் அப்படின்றது பேசிக்ல எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு வார்ல நீங்க படிச்சிருப்பீங்க 9த், 10த் யூனிட்ல. ஸோ வந்து கோல்டு வார் வந்துட்டு இந்த கம்யூனிசத்துக்கும், கேபிட்டலிசத்துக்கும் நடக்கும். அதாவது முதலாளிக்கும், தொழிலாளிக்கும் நடக்கக்கூடிய வார். ஸோ மக்களுக்கும், லேபருக்கும் சப்போர்ட் பண்ணது சீனாவுல ஜெயிக்க ஆரம்பிச்சுச்சு அப்படின்னு தான் வந்து அதுல வந்து ஒரு வாசகம் சொல்லியிருப்பாரு மாவே சேத்துங் அவர்கள். ஓகேங்களா? ஸோ அதனால சமூக நல நாடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவுடைய ஃபர்ஸ்ட் டாபிக் முடிச்சு இப்ப ஜப்பான் வர ஆரம்பிக்கும். ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தீவு குடியரசு அப்படின்னு சொல்லுவோம். சின்ன ஒரு ஐலேண்ட் மாரி தான் ஃபர்ஸ்ட்டு ஆக்சுவலா வந்து ஒரு ஜப்பான கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. அதுவும் அவங்க யூனிக்கா இருப்பாங்க. நெறைய பேர் வந்து அவங்கள பெருசா டச் பண்ணவும் மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோகுனேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. இவருடைய ஆட்சி தான் வந்து ஜப்பான்ல நடந்துட்டுருக்கு. இதுல வந்து சாமுராய் அப்படின்னு சொல்லிட்டு சில வீரர்கள் வந்து முக்கியமானவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மெய்ஜி ரீஸ்டோரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்படி ஐரோப்பாக்கள்ல இந்த ரெனசான்ஸ் மறுமலர்ச்சிகள் படிச்சோமோ, புதிய கண்டுபிடிப்புகள், அறிவியல் ஆகட்டும், பிளட் பத்தி ஆகட்டும், வாட் எவர் இட் இஸ் என்னவா இருந்தாலுமே அந்த ரீஸ்டோரேஷன் பத்தி படிச்சோம்ல. ஸோ அதே மாரி ஜப்பான்லயுமே மெய்ஜி ரீஸ்டோரேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும். 1868ல மீஜியோடைய மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு தொடங்குவாங்க. ஸோ இந்த ஜப்பான் இந்த மறுமலர்ச்சின்னு என்ன வந்து இவங்க விஷயம் பண்றாங்க? என்ன இதனால மாற்றம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் ஒரு வெஸ்டர்னைஸ் அண்ட் மாடர்னைஸ்டு நாடா மாறுது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டில் இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க சோசியல் மீடியாலயோ, இன்ஸ்டாகிராம்லயோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஜப்பான் வந்து இந்த உணவு சாப்பிட்டா நமக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணலாம். அந்த எப்படி ட்ரெடிஷனல் முறையா, இல்ல வந்து இந்த ஸ்கின் கேர் இப்படி, இல்லன்னா வந்து ஹேர்க்கு இப்படி அப்படின்ற மாரிலாம் பார்ப்போம்ல. அவங்க வந்து ட்ரெடிஷனலா அவங்க ஜஸ்ட் இப்ப வரைக்குமே ட்ரெடிஷனலா இருக்க மாரி பார்ப்போம்ல. ஆனா அது இல்ல. ஏன்னா வந்து உங்களுக்கு சோசியல் மீடியால காமிக்கும்போது, ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாவே ரொம்ப ஒரு பங்க்சுவாலிட்டியான நாடு. அவங்கள மாரி யாருமே ட்ரை பண்ண முடியாது. அவ்ளோ ஒரு பங்க்சுவாலிட்டியா இருப்பாங்க. அவங்க குப்பைய வந்து இந்த எப்படி சொல்றது? அந்த குப்பைய வந்துட்டு அவங்க பிரிக்கணும்னா கூட அவ்வளோ அழகா பிரிப்பாங்க. அந்த மாரி பிரிச்சாலுமே, ஆனா அவங்க என்ன ஆகுது? ஏன் வந்து வல்லரசு ஆனாங்க? அப்படின்றதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னா, அவங்க அந்த ஐரோப்பா நாட்டோடைய வெஸ்டர்னைஸ், மாடர்னைஸ் கல்ச்சர் எல்லாமே அழகா அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால தான், அவங்க நெறைய அட்வான்ஸ்டே ஆக்சுவலா ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனதுக்கப்புறம் அவங்க அந்த பழச மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நெறைய சிஸ்டம திருப்பி வந்து ரீஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஸோ, அதனால தான் ஸ்டில் இப்போ வரைக்குமே ஜப்பானுடைய ட்ரெடிஷன் இந்த முறைய யோகா ஃபாலோ பண்ணுங்க, இத ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாரி ஸ்டில் இப்பயுமே ஜப்பான் வந்து ஒரு ட்ரெடிஷனா வச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க இத்தன 100 வருஷத்துக்கு மேல வரணும்னா, ஜப்பானுடைய பழமையான முறைய ஃபாலோ பண்ணுங்க. அப்படிலாம் சொல்றாங்கல்ல. பட் ஆனா வந்து உங்களுக்கு அந்த செகண்ட் வேர்ல்டு வார், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைம்லலாம் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. ஸோ ஃபுல்லா மாடர்னைஸ்டா வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அவங்க. அதுக்கப்புறம் இருந்தாலுமே நம்மளுடைய பழமை வந்து போகக்கூடாது அப்படின்ற காரணத்தினால தான் அவங்க வந்து திருப்பி அத ரீஆர்கனைஸ் ஓகே, ஃபைன். ஸோ வந்து ஜப்பான் வந்து ஒரு மாடர்ன் நாடா மாறுறதுக்கான முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1868ல வந்து நடந்த அந்த மெய்ஜி ரீஸ்டோரேஷன் மறுமலர்ச்சியோட தொடக்கம் தான். ஸோ வேற என்னத்துல வந்து இவங்க வந்துட்டு அந்த ரெனைசான்ஸ் மறுமலர்ச்சி காரணமா வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ் நடந்தது. என்ன வேற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில்துறையில இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பயங்கரமா நடந்திருக்கும். ஸோ தொழில்ல பார்த்தீங்கன்னா வளர்ச்சி ஏற்படும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் கல்வி முறைகள் நெறைய மாற்றங்கள் ஏற்படும். நல்ல விதத்துல சொல்றேன். ஸோ அட்வான்டேஜஸ நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன்.
அது வந்து சீனாக்கு தான் டிஸ்அட்வான்டேஜா அமைஞ்சிருக்கும். சில விஷயம் அட்வான்டேஜா இருந்திருக்கும். ஜப்பான பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 85% வந்துட்டு அட்வான்டேஜா தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ கூட்டணிகள், போர்கள் பார்க்கலாம். இந்த 1902கள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலோ ஜப்பான் கூட்டணி ஏற்பட்டது. ஓகே, இப்போ புரியுதுங்களா? நம்ம இந்த ஆக்சிஸ் பவர், சென்ட்ரல் பவர் இதெல்லாம் படிப்போமா? ஸோ அதில படிக்கும்போது உங்களுக்கு அப்ப தெரியும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1902ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான்காரன் என்ன பண்றான்னா, "நீ வந்தது எனக்கு நல்லதா போச்சுடா. ஸோ உன்னால தான் வந்து எங்களுக்கு இண்டஸ்ட்ரியில மாற்றங்கள் வந்துச்சு, கல்வியில மாற்றம் வந்துச்சு. நாங்க வந்து வல்லரசு ஆயிட்டுருக்கோம். அண்ட் தென் மாடர்னைஸ் ஆயிட்டுருக்கோம், வெஸ்டர்னைஸ் ஆயிட்டுருக்கோம். ஸோ எங்களுடைய நாடு வந்துட்டு ஒரு புதுமையை நோக்கி நாங்க புதுப்பிச்சுக்கிறோம்." அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாரி வந்து உங்களுக்கு 2 பேத்துக்குள்ளயுமே ஒரு நட்புறவு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இங்கிலீஷ் பீப்பிள் நம்ம சொல்றோம்ல இந்த பிரிட்டன். ஸோ அவங்களுக்கும் ஜப்பானுக்கும் ஒரு கூட்டணி ஏற்படுது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டணிக்கு அப்புறம் ஒரு 2 வருட காலத்திற்கு அப்புறம் ஜப்பானுக்கும், ரஷ்யாவுக்கும் போர் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ 1904கள்லேருந்து 1905கள் வரைக்கும் போர் இருக்கும். அந்த போர்ல ஜப்பான் வந்து ஒரு சின்ன நாடு கன்சிடர்ட் அஸ் ஜப்பான் பார்த்தீங்கன்னா தீவு அப்படின்னு சொன்னோம் நம்ம ஸ்டார்ட்டிங்லேயே. பட் ஆனா ரொம்ப சின்ன நாடு. ஈவன் கம்பேர் பண்ணும்போது சீனாவாகட்டும், இல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யா ரொம்ப பெரிய ஆக்சுவலா நாடு. ஸோ ரஷ்யா நம்மளோட சீனா, இந்தியாலாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்ன நாடு ஆக்சுவலா ஜப்பான். அவ்ளோ சின்ன நாடா இருந்து, அவ்ளோ பெரிய ரஷ்ய நாட்டையே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரஷ்ய ஜப்பான் போர்ல வந்துட்டு ரூசோ ஜாப்பனீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரஷ்ய ஜப்பான் போர்ல ஜப்பான் தோற்கடிச்சிடுறாங்க ரஷ்யாவ. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசிய கண்டத்திலேயே ரொம்ப பெருமையான நாடு அப்படின்னு சொன்னா ஜப்பான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிய கண்டத்தில இருக்க எல்லா நாடுகளும் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஈவன் இந்தியா உட்பட. ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு ஐஎன்எம்-ஐஎன்சில இது கூட கம்பேரிசனா வராது. பட் ஆனா நேதாஜி வந்து ஒரு வாசகம் சொல்லியிருப்பாரு இந்த வாருக்கு அப்புறம். ஓகேங்களா? அது தேவையில்ல. அது வந்து அவருடைய பர்சனல் புக்ல இருக்கும். அத அத பத்தி ஒருத்தர் எழுதியிருப்பாரு. நோட்ஸ் எடுத்து அந்த புக்ல இருக்கும். ஸோ இந்தியா உட்பட, சைனா உட்பட எல்லா நாடுமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாக்கும், ஜப்பானுக்கும் ஆகாம இருந்தாலுமே, "நீ என்ன பண்ண? வேற ஒரு நாட்டுக்காரன ஜெயிச்சிட்ட. ஸோ வந்து நீ பார்த்தன்னா வந்து, நீ தான் ஆசியாக்கே பெருமை." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ உலகப்போர். ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன். உலகப்போர் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஜப்பானுமே ஈவன் கலந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஜப்பான் வந்து முதல் உலகப் போர்ல கலந்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஜப்பானுடைய ஆதிக்கம் அப்படின்னும்போது அதிகரிக்குது. பிகாஸ் ஏன் அதிகரிக்குதுன்னா, ஐரோப்பியர்களுடைய வருகையினால அதிகரிக்குது. அவங்க இன்னொரு விஷயம், அவங்கள தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிறாங்க. அந்த ட்ரெடிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள இல்லாம, இல்ல மாற்றங்கள் தேவை. அந்த மாற்றத்தினால நம்மளால நல்லத வந்து உருவாக்க முடியும் மக்களுக்கு. அப்படின்றத பயங்கரமா நம்பி, அந்த மாற்றங்கள உருவாக்குறோம் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாற்றங்கள் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம பழமைய விட்டுறக்கூடாது, நம்ம ட்ரெடிஷனையும் விட்டுறக்கூடாது அப்படின்றதுனால ரீஆர்கனைஸ் பண்ணி அந்த ட்ரெடிஷன்ஸையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து, இந்த ஜப்பானுடைய ஆதிக்கம் அதிகரிக்குது. ஈவன் ஆசியால மட்டும் இல்ல, மத்த நாடுகளுக்கும் இடையே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் 21 கோரிக்கைகளுக்கு வந்து சீனாவுக்கு வந்து வைக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த மாரி இந்த ட்ரெஷரீஸ் எனக்கு தான் வந்து ஐ மீன் என்ன சொல்றது? இந்த எல்லைகள் எனக்கு தான். நீ வந்து இது மோதக்கூடாது. இந்த ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பண்ணக்கூடாது. இல்ல வந்துட்டு இந்த மாரி அது மாரி வந்து ஒரு 21 அதாவது கோரிக்கைகள் வந்து சீனாவுக்கு வந்து வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஜப்பான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச ஒப்பந்தங்கள் நடக்குது. ஓகேங்களா? இதில முக்கியமா பார்த்தீங்கன்னா, வெர்சாய்ஸ் ஒப்பந்தம். இந்த வெர்சாய்ஸ் பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஹிஸ்டரியில படிப்பீங்க. பிஜிடிஆர்பி சொல்றேன் நான். ஓகேங்களா? ஸோ இந்த வெர்சாய்ஸ் ஒப்பந்தத்தில வந்து ஜப்பான் பங்கேற்கிறாங்க. ஸோ வாஷிங்டன்ல தான் இந்த வெர்சாய்ஸ் மாநாடு நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இதில என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுத கட்டுப்பாடு பத்தி பேசுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஆக்சுவலா செம்மையா சொல்லியிருப்பாங்க. இதில வந்து நெறைய தலைவர்கள்லாம் இருந்திருப்பாங்க. ஸோ என்ன இந்த ஆயுத கட்டுப்பாடு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஹார்ம் ஃபோர்ஸ் அப்படின்ற விஷயத்த வந்து நெறைய யூஸ் பண்ணக்கூடாது இதுக்கப்புறம் அப்படின்ற மாரி நெறைய நாடுகளுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதோடைய எப்படி சொல்றது? கான்ட்ரிபியூஷன் ஆகட்டும், இல்ல அது உற்பத்தி ஆகட்டும், இத பத்தி நெறைய வந்து ஆயுதங்கள பத்தி சொல்லியிருப்பாங்க. இப்படிதான் யூஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடாது. எந்த நாட்டு மேலயும் தாக்குதல் ஏற்படுத்தக்கூடாது. தாக்கம் வந்து அதிகரிக்கக்கூடாது அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் சர்வதேச ஒப்பந்தங்கள். வெர்சாய்ஸ் பொறுத்தவரைக்கும் மிக முக்கியம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மஞ்சூரியா. மஞ்சூரியா பத்தி உங்களுக்கு நெறைய பேருக்கு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ட்ராமாஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஓல்டு ஆன்செஸ்டர் ட்ராமாஸ்லலாம் வந்து இந்த நாடு வரும் மஞ்சூரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மஞ்சூரியாவுடைய நெருக்கடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1931 காலங்கள்ல மஞ்சூரியா அப்படின்ற ஒரு இடம் என்ன ஆகுதுன்னா, ஆக்கிரமிக்கப்படுது. ஸோ ஆக்கிரமிப்பு நடத்ததுனால வந்துட்டு மஞ்சூரியாவுக்கு ஒரு பெரிய வந்துட்டு ஒரு டவுன்ஃபால் வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஜப்பான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதன் காரணமா சீனாவ வந்து தாக்குது. ஓகேங்களா? ஸோ சீனாவ தாக்கியதுனால என்ன ஆகுதுன்னா, இது வந்து ஒரு சர்வதேச எதிர்ப்பா எழ ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்காரன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, ஜப்பானுக்கு சப்போர்ட் பண்றான். அப்ப அவன் என்ன நினச்சுக்கிட்டான், அப்ப நீ என்ன எதிர்க்கிற அப்படின்றதுனால தானே என் கூட வந்து ஃப்ரெண்டா இருக்கவன எதிர்க்க அப்படின்றதுனால அவன் ஒரு பக்கம் எதிர்ப்பான். இன்னொன்னு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெர்சாய்ஸ் ஒப்பந்தத்தில வந்து சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா? மேல இந்த பாயிண்ட் சொன்னேன்ல வெர்சாய்ஸ் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு.
இந்த வாஷிங்டன்ல நடக்கும்னு. அவங்க என்ன நெனச்சுப்பாங்கன்னா, "இப்ப தானடா நாங்க படிச்சு படிச்சு சொன்னோம், எந்த தாக்குதல் இருக்கக்கூடாது, டூல்ஸ யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு. அப்ப என்னடா நீங்க 2 பேரும் இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரு 2 நாடுகளுக்கு, ஆசிய நாடுகளுக்கு உட்பட்ட போரா இல்லாம, சர்வதேச ஒரு எதிர்ப்பா வந்து எழ ஆரம்பிச்சுரும் இந்த ரீசனா. ஓகேங்களா? ஸோ, இதனால மொத்தமா பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சூரியா தான். ஸோ, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2ஆம் உலகப் போர். இந்த 2ஆம் உலகப் போர்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2ஆம் உலகப் போர்லயும் ஜப்பான் வந்து கலந்துக்கும். உங்களுக்கு அதுக்கப்புறம் தெரியும். அமெரிக்கா ஹிரோஷிமா, நாகசாகி போன்ற குண்டுகள்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ, இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் பங்கேற்க ஆரம்பிக்கும். இந்த ஜப்பான் வந்து ரொம்ப அதிகாரமா இருக்கிறதுனால, மத்த ஆசிய நாடுகள ஆக்கிரமிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ, அமெரிக்கா வந்து என்ன பண்ணும்னா, ஜப்பானுக்கு ஆப்போசிட்டா போரிடுவாங்க. ஆக்சுவலா இந்த பெர்ல் ஹார்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. முத்து ஹார்பர் அப்படின்னு சொல்லிட்டு, முத்து துறைமுகம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அத கேப்சர் பண்ணதுனால தான் ஃபர்ஸ்ட்டு சண்டை வரும். ஆக்சுவலா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஜப்பானுக்கும் ஸ் அ அமெரிக்காக்கும் சண்டை வரும். அமெரிக்கா வந்து சொல்லுவாங்க, இந்த மாரி நீங்க வந்து சொல்லலாம், மிசைல் வந்து அந்த பாம் வந்து பிளாஸ்ட் பண்ண வச்சுருவேன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ ஜப்பான் வந்துட்டு என்னமோ பண்ணு அப்படின்ற மாரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் வந்து ஒரு துடுப்பு சீட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாரி வந்துட்டு ஒரு சீட்டுகள்ல சம்திங் ஏதோ லெட்டர் மாரி எழுதி, அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுவாங்க. ஆனா, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து லாங்குவேஜ் காரணம் வந்து புரியாது ஆக்சுவலா. அதனால இந்த லாங்குவேஜ் காரணமா புரியாம இவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அமெரிக்கன் பீப்பிள். ஓ! அப்ப என்னைய எதிர்க்கிறியான்னு சொல்லிட்டு. ஆனா, ஜப்பான் பீப்பிள் வந்து சமாதானத்துக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு சின்ன லாங்குவேஜ் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட்னால தான் அவங்க ஹிரோஷிமா, நாகசாகி 2மே சந்திக்க வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் வந்து எதிர்த்து அமெரிக்கா போரிடுவாங்க. ஸோ ஆசிய நாடுகள நீ பிடிக்கக்கூடாது. அத இவன் ஏன் சொல்றான் அப்டின்னா, அவ்ளோ நல்லவன்லாம் இல்ல ஆக்சுவலா. இவன் கேப்சர் பண்ற ஐடியால இருந்திருப்பான். பட் ஆனா அமெரிக்கா இந்த பிரிட்டன் கிட்ட நம்மளே வந்து போராடி ஜெயிச்சோம். திருப்பி எதுக்கு இவனுங்கிட்ட அப்டின்ற மாரி அவங்க வந்து கடைசில வந்து காலடி பின்னாடி எடுத்து வச்சுருவாங்க. பட் இருந்தாலுமே ஜப்பானுக்குள்ள அந்த கிளாஷ் இருந்துகிட்டே இருக்கும். அமெரிக்காவுக்கும், ஜப்பானுக்கும். ஸோ 1945கள் அதாவது எண்ட் ஆஃப் த செகண்ட் வேர்ல்டு வார் அப்ப ஜப்பான் வந்து தோல்வி தழுவுறாங்க. ஸோ அந்த ஜப்பான் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, போருக்கு அப்புறம் ரொம்ப டம்ப் பண்ணி உட்கார வச்சுர்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிரோஷிமா, நாகசாகியோடைய தாக்கம் இன்றளவுக்குமே ஜப்பான்ல ஒரு புல் பூண்டு கூட அந்த இடத்துல வந்து வளரல. ஸோ அவ்வளோ பெரிய நியூக்ளியர் பாம் வந்து அவங்க பிளாஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா, ஆ எப்படி சொல்றது? அந்த போர்ல வந்து கருப்பான்பூச்சி மட்டும் தான் பொழச்சுச்சு அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா அதெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து விவசாயம் பண்ணும்போதே அந்த இடத்த சுத்தி கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தேன் புக்ல. அந்த இடத்த சுத்தி வந்து அவங்களால விவசாயம் பண்ணவே முடியாது. ஸோ வந்து கப்பல் மேல தான் மேக்ஸிமம் விவசாயம் வந்து அந்த இடத்துல பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நாளடைவில அது காமனா ஆச்சு. இத தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரெக்னன்ட்டா இருப்பாங்கல்ல லேடீஸ் ஆக்சுவலா, அவங்களுக்குள்ள இருக்க குழந்தை இருப்பாங்கல்ல, ஸோ அந்த தாக்கம் ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் இருப்பாங்கல்ல, நான் பிளாஸ்ட் பண்ண இடம் இருக்குன்னா, அதுலேருந்து ஒரு 40, 50 கிலோமீட்டர்ஸ் இல்ல ஒரு 70, 80 கிலோமீட்டர்ஸ் இருக்காங்கன்னா, அந்த குழந்தை இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வயித்துக்குள்ள இருக்க குழந்தையவே பாதிச்சு அவங்க பிறக்கும்போது வந்துட்டு ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்ட மாரி பிறந்திருக்காங்க. ஒரு பேரலைசிஸோ, இல்ல கண்ல ஏதாவது பிரச்சனையோ, அந்த மாரி பிரச்சனைகளோட அந்த டைம்ல பிறந்த குழந்தைகள் வந்து பிறந்திருக்காங்க. அப்படின்ற மாரி நமக்கு வந்து அவங்களுடைய நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கும்ல, அந்த டைம்ல ஜப்பான் வந்து அமெரிக்கன் நியூஸ் பேப்பர்ஸ். அந்த நியூஸ் பேப்பர்லேருந்து ஒரு இது எடுத்து வந்து புக்ஸ்லாம் படிச்சிருந்தேன். இந்த மாரி ஆயிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ போருக்கு அப்புறம் ஜப்பான் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானுடைய புதிய அரசியல் வந்துட்டு புதுசா வந்து கொண்டு வராங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டம்ப் பண்ணியாச்சு. அவங்களுடைய ஆதிக்கம் குறைஞ்சிச்சு. பட் ஆனா திருப்பி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிக்கத்த கொண்டு வந்துருவாங்க. நம்ம மத்த நாட்டுக்கிட்ட ரொம்ப தேவையில்ல. நம்ம நாடா வளர்க்கலாம் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ சீனா எப்படி வந்து ஒரு ஜனநாயக நாடா வந்து அமைக்கப்பட்டதோ, அதே போல இந்த 2ஆம் உலகப் போரோட தாக்கத்தின் காரணமா ஜப்பானும் ஜனநாயக அரசா அமைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில இந்த தாக்கம் வந்து யாருக்கு வந்து பயங்கரமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால வந்து தாக்கம் வந்து அதிகரிக்கும். இந்த ஜப்பான் வந்துட்டு ஜனநாயக நாடா இருக்கிறதுனால. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்ச்சிகள். என்ன வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் வந்து தொழில்நுட்பத்தில ஃபர்ஸ்ட்லேருந்தே பயங்கர பீக்ல இருக்க ஒரு நாடு தொழில்நுட்பம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் தான். ஸோ ஜப்பான் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தாண்டி பொருளாதாரத்திலயும் வளர்ச்சி வந்து வேகமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து உலக நாடுகளுக்கே முன்னணி நாடா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்தியா டுடேல எனக்கு தெரிஞ்சு ஒரு 4, 5 இயர்ஸ் பேக் நெனைக்கிறேன். ஜப்பான்ல வந்து எர்த்குவாக் வந்ததுக்கப்புறமோ, இல்ல அதுக்கு முன்னாடியான்னு தெரியல. பிஃபோர் ஆஃப்டர்ன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு அப்பப்போ வரும் ஆக்சுவலா. ஸோ பெரிய டைம்னு நெனைக்கிறேன். அப்போ வந்தப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியில ஒரு சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ வந்து அப்போ சம்பளமோ சம்திங் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கரெக்ட்டா சம்பளம் குடுக்கறதாகட்டும், பங்க்சுவாலிட்டி ஆகட்டும், டைமிங் ஆகட்டும், அவங்க ரொம்ப பயங்கர பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஜப்பான் மக்கள் பொறுத்தவரைக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்க நம்மளலாம் பார்த்தா வியர்டா பார்ப்பாங்க. என்னடா இவங்க வந்து 10
10 மணிக்கு ஆஃபீஸ் போறோம்னா, டிராஃபிக்ன்னு சொல்லிட்டு 11 மணிக்கு போறாங்க. அப்படின்ற மாரி ரொம்ப வியர்டா பார்ப்பாங்க. நமக்கு வந்து அது கேஷுவாலிட்டியா நம்ம எடுத்துக்கிறோம். அந்த மாரி இருக்காங்க. அப்போ வந்து புரட்சி ஒரு போராட்டம் நடத்துறாங்க. ஓகேங்களா? லேபர்ஸ் வந்து போராட்டம் நடத்துறாங்க. அந்த லேபர்ஸ் போராட்டம் நடத்துற டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைம் ஆக்சுவலா. அந்த டேக்கு அந்த போராட்டம் நடத்துறாங்க பார்த்தீங்களா? அந்த டே அவங்க ஷிஃப்ட் முடிச்சதுக்கப்புறம், அவங்க அந்த ஆஃபீஸ்ல அன்னைக்கு ஒர்க் பண்ணதுக்கப்புறம், அந்த வேலையினால மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. அந்த வேலைனால மத்தவங்க யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற காரணத்தினால, அந்த வேலைலாம் முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு தான் ஆக்சுவலா அவங்க போராட்டமே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆக்சுவலா இது படிக்கும்போது எனக்கு ரொம்ப வந்து பிரமிப்பா இருந்தது. நம்மலாம் போராட்டம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உள்ள இறங்கிருவோம். இதான்டா சாக்கு பங்க் அடிக்கிறதா இருந்தாலுமே காலேஜஸ்ல பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். நம்ம வந்து உட்காந்துப்போம்ல. ஸோ, ஆனா இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இவங்க அந்த அவ்வளோ பங்க்சுவாலிட்டி கரெக்ட்டா இருக்காங்க அப்படின்ற விஷயத்த அவங்க காமிச்சிட்டே இருப்பாங்க ஆக்சுவலா. யாருக்கும் நம்மளால எஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்றத. ஸோ, அதனால தான் உங்களோட பொருளாதாரம் பயங்கர பீக்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ, உங்களுடைய பொருளாதாரம் பொறுத்தவரைக்கும் 1945க்குள்ள என்னதான் ஹிரோஷிமா, நாகசாகி குண்டுகள் போட்டு அவ்வளோ விஷயம் நடந்தாலுமே, பட் ஆனா அவங்க அதுலருந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு எறும்பும், ஜப்பானும் கம்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா சுறுசுறுப்புல. நீங்க அந்த இது நடந்துச்சுல்ல சுனாமிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பிரிட்ஜஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 டேஸோ, 4 டேஸ்க்குள்ள கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சாங்க ஆக்சுவலா அவ்வளோ பெரிய பிரிட்ஜ். ஸோ வந்து மக்கள் வந்து அவ்ளோ வந்து சுறுசுறுப்பா, பங்க்சுவாலிட்டியா அந்த மாரி இருப்பாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ எக்கனாமிக்கலா பயங்கரமா குரோத் ஆகுறாங்களாமா. ஸோ உலகத்துக்கே ஒரு முன்னணி நாடா இருக்கு. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆசிய கண்டத்தோடைய பெருமையா மட்டும் இருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா, உலகத்துக்கே ஒரு எக்ஸாம்பிள் நாடா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு வார்க்கு அப்புறம் ஐரோப்பியர்களுக்கு அப்புறம் தாக்கத்தினால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனா வந்து ஒரு விவசாய நாடா இருக்கான். ஓகேங்களா? ஸ்டில் இப்பவுமே பார்த்தீங்கன்னா, சீனால நெறைய விவசாயங்கள் நடக்கும். அபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, கொச்ச கொச்சன்னு இருக்கும். கம்பேரிசன் ஆஃப் மும்பை இருக்கும் பார்த்தீங்களா? மும்பையோட அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும்ல. நீங்க தாராவிலாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா. ஆனா நீங்க அதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா, மும்பை அவ்ளோ கசகசன்னு இருக்கும். ஒரு அபார்ட்மெண்ட்லயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 100, 200 ஃபேமிலிஸ் இருக்க மாரி அவ்ளோ குட்டி குட்டியா கட்டியிருப்பாங்க. ஏன்னா இட பற்றாக்குறை. அதே மாரி சீனாவிலும் இடப்பற்றாக்குறை அதிகம். ஒரு அபார்ட்மெண்ட்ல அவ்ளோ பேர் இருப்பாங்க. ஸ்பேஷியஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு. ஆனா வந்துட்டு அதுக்கு முன்னாடி அந்த என்ன பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் இருந்தாலும், அங்க ரயில்வே ட்ராக்ஸ், மெட்ரோ இருந்தாலுமே, ஒரு கிட்டத்தட்ட 2, 3 கிலோமீட்டர் சரவுண்டிங்ல கண்டிப்பா அங்க விவசாய நிலங்கள் நெறைய வந்து அவங்க சொல்லுவாங்கல்ல ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு சீனால. அந்த ஸ்டேட்ஸ்ல இப்போ வரைக்குமே இருக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னை அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்களேன், அடையார், கிண்டிலாம் தாண்டி பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து சின்ன சின்ன விவசாயங்கள் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டர் ஆஃப் த சிட்டி நம்ம வந்து சொல்றோம் அப்டின்னா, இப்போ ஒரு டி நகர்ல தாம்பரம், இல்ல பெருங்கலத்துல கூட வந்து ரொம்ப ரேர் தான் ஆக்சுவலா. இந்த மாரி சென்டர்ல சொன்னோம்னா சுத்தி இருக்காது. ஏன்னா ஃபுல்லா ஐடி ஃபார்மேஷனா இருக்கும். ஏன்னா டெட்ராய்டு அப்டின்னு நம்ம சொல்லுவோம். அது ஏசியாவோட டெட்ராய்டு அதான்ட்டு. இந்த மாரி ஐடி அஃபிஷியல்ஸ் தான் அப்டி இருக்கும். ஆனா, சீனால என்னதான் குரோத் அவங்க என்ன நடந்தாலுமே, விவசாயம் ஸ்டில் இப்போ வரைக்குமே வந்து அவங்க பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்ப நாடா வந்து வளர்ந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இண்டஸ்ட்ரியலா பயங்கரமா குரோத் ஆயிட்டு இருக்காங்க. நம்ம கூட சின்ன வயசுல இந்த பேனா, ஹீரோ பென்லாம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், சீனா ப்ராடக்ட்டா இருந்தா வாங்க மாட்டோம். ஜப்பான் ப்ராடக்ட்டா இருந்தா தான் தேடி வாங்குவோம். ஸோ இந்த மாரி ஜப்பான் வந்து புரொடக்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ சீனாவுல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பியர் வருகைக்கு அப்புறம் நெறைய கிளர்ச்சிகள் அதிகமாக ஆரம்பிக்குது. ஆனா, ஜப்பான்ல அதுக்கு ஆப்போசிட்டா நெறைய சீர்திருத்தங்கள் காரணமா மக்களுக்கு நன்மை நடக்குது. அதனால வெற்றியும் பெறுறாங்க சீர்திருத்தங்கள்ல. நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன் ஜப்பான்ல சீனால வந்து சீர்திருத்தங்கள் போடுவாங்க. பட் ஆனா, அவங்க வந்துட்டு என்னதான் போட்டாலுமே தோல்வியில் அடைஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ சீனாவ பொறுத்தவரைக்கும் வெளிநாட்டு தாக்கத்தால பாதிக்கப்பட்டதா இருக்கும். ஜப்பான் அவங்கள தன்ன தானே மாத்திக்கிட்டு அதுக்கேத்த மாரி மாறுன ஒரு நாடா இருப்பாங்க. சீனா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிசத்த ஏத்துப்பாங்க. ஜனநாயகம்க்கு அப்புறம் மா சேதுங்கோடைய கம்யூனிசத்தை ஏத்துப்பாங்க. ஜப்பான் பார்த்தீங்கன்னா, ஜனநாயகத்தை ஏத்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஒரு கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனா வந்து பார்த்தீங்கன்னா, மெதுவான மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலா. இருக்கிறதுலே வொர்ஸ்ட் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா வந்து, அமெரிக்கா, பிரிட்டனோட சீனா தான். ஆக்சுவலா வந்துட்டு வொர்ஸ்ட் அப்படின்றது பாலிடிக்ஸ்ல சொல்றேன். அவங்க வந்துட்டு ஒரு நாடு இருக்குன்னா, அவங்களுக்கு ஒரு நியூஸ் பேப்பர்ஸ்லாம் இருக்கு. நமக்கு வந்து என்ன வேணாலும் எழுதலாம். அந்த இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்ப நெறைய நியூஸ் ஆக்சுவலா பாண்டிச்சேரியில ஒரு குழந்தை வந்து ரேப் பண்ணதாகட்டும், இப்ப கோயம்புத்தூர் நெறைய நியூஸ் அந்த மாரி இருக்கும் ஆக்சுவலா. நம்ம அது எல்லாத்தையும் விட்டுருவோம். விட்டுட்டு வந்துட்டு வந்து பாலிடிக்ஸ்ல வந்துட்டு இவங்க வந்துட்டு இத பண்ணாங்க, அத பண்ணாங்க. தேவையில்லாம ஆக்சுவலா அவங்க பெருசா கூட பண்ணியிருப்பாங்களா, பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தெரியல. தேவையில்லாம அவங்கள பத்தி ஒரு காசிப்ஸ் இருந்துகிட்டே இருக்கும்ல, ரூமர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும்ல. நம்ம நியூஸ் பேப்பர் பொறுத்தவரைக்கும் அவங்க என்ன வேணாலும் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஃப்ரீடம் இருக்கும். பட் ஆனா வந்து அந்த பாலிடிக்ஸ் வந்து அந்த கட்சியா இருந்துச்சு அப்டின்னா, அவங்களால எழுத முடியாது அந்த விஷயத்த. ஏன்னா வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஜர்னலிஸ்ட். ஆனா சீனாவ பொறுத்தவரைக்கும் இந்த விஷயம் தான் இன்னைக்கு வெளிய வரணும். இந்த விஷயம் வரக்கூடாதுன்னா, அங்க இருக்க என்ன ஜர்னலிஸ்ட்டா இருந்தாலுமே கூட, அவங்க என்ன விஷயம் கவர்மெண்ட் யோசிக்குதோ அந்த விஷயம் மட்டும் தான் வெளில வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி சீனா. ஓகேவா? ஸோ சீனா வந்து மெதுவா வந்து குரோத் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஜப்பான் வந்து வேகமா குரோத் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க.
சீனாவ பொறுத்தவரைக்கும் நிறைய உள்நாட்டு கிளர்ச்சிகள் இருந்தது. அவங்களுக்குள்ளே தேசியவாதம், கம்யூனிசம் அப்படின்ற மாரி ரொம்ப வருஷம் உள்நாட்டு கிளர்ச்சிகள் இருந்தது தான். ஆனா ஜப்பான் பொறுத்தவரைக்கும் நெறைய வெளிநாடு வெற்றிகள் கண்டாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் வெளிநாட்டு கிளர்ச்சிகள், புரட்சிகள் தான் அதிகம். போர்கள்லுமே வெளிநாட்டு போர்கள் தான் அதிகம். ஈவன் நெறைய இடங்கள்ல அவங்க வெற்றியும் கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபைனலைஸ்டா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவுல முக்கியமான தலைவர் அப்படின்னு பார்க்கும்போது, மாவோ சேதுங் அவர்கள் தான். ஸோ கம்யூனிசத்துடைய தலைவரும் அவர் தான். ஸோ ஜப்பான்ல முக்கியமான மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெய்ஜியோடைய ரீஸ்டோரேஷன் தான். ஓகேங்களா? ஸோ சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அந்த மெய்ஜி ரீஸ்டோரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் வந்து அவங்கள மாடர்னான நாடா வந்து அக்செப்ட் பண்ணி மாற ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அபினி போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓபியம் வார் தான் வந்து சீனா வந்து ரொம்ப பலவீனப்படுத்துச்சு. அந்த ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பொறுத்தவரைக்கும், மொத்த நாட்ட பொறுத்தவரைக்கும். ஜப்பான் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவே தோற்கடிக்கிறாங்க 1904கள்ல. 1902கள்ல பார்த்தீங்கன்னா, பிரிட்டன் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கும். ஓகேவா? இந்த ரஷ்யா தோற்கடிச்சதுக்கு அப்புறம், ஜப்பான் வந்து ஆசியாக்கே வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு டைமண்ட் மாரி வச்சுக்கோங்களேன். அந்த மாரி பயங்கரமா வந்து கருத ஆரம்பிப்பாங்க. தென் 9த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனா வந்து 1949கள்ல அந்த மாவோ சேத்துங் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு கம்யூனிசம் நாடா வளர்ந்துரும். ஸோ, அதுக்கப்புறம் ஜப்பான் பார்த்தீங்கன்னா, உலக வ அ வேர்ல்டு வார் 2 இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் வந்து அவங்க என்னதான் பயங்கரமா அடி வாங்கியிருந்தாலும், நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி வேகமான வளர்ச்சி அப்படின்றது தான் அவங்க அந்த வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமும், நாகசாகி, ஹிரோஷிமா குண்டுக்கு அப்புறமும் வந்துமே நிரூபிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சீனாவ பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்சி நாடா இருந்திருக்கும். ஜப்பான் பொறுத்தவரைக்கும் சீர்திருத்த நாடா இருந்திருக்கும். சீனால கம்யூனிசத்த அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஜப்பான்ல ஜனநாயகத்த அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. சீனால உள்நாட்டு போர் அதிகமா இருந்திருக்கும். ஜப்பான்ல உலகப் போர் அதாவது உலகப் போர்னா வேர்ல்டு வார் 1 ஆகட்டும், வேர்ல்டு வார் 2 ஆகட்டும், இதில கலந்திருப்பாங்க. ஓகேங்களா? சீனாவ பொறுத்தவரைக்கும் மெதுவான வளர்ச்சியா இருக்கும். ஜப்பான் வேகமான வளர்ச்சி. நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன். இந்த 2 நாடுமே பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு நாடா ஆசிய கண்டத்தில இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த 2ஆம் உலகப் போர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 2ஆம் உலகப் போர் பத்தி அந்த படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஆசிய கண்டங்கள்ல சீனா, ஜாப்பனீஸோட தாக்கம் அதிகமா இருக்கும். ஈவன் இந்தியாவோட தாக்கமே இருக்கும். பட் நம்ம இன்டைரக்ட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அப்ப வந்து நமக்கு இண்டிபெண்டன்ஸ் எதுவுமே கிடைக்கல ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா. அதனால வந்துட்டு நம்ம வந்து நம்ம இண்டிபெண்டன்ட் வாங்கணும் அப்படின்றதுனால, அவங்க சொன்ன விஷயத்த கேட்டு நம்ம வந்து அவங்க எப்படி சொல்றது? பிரிட்டன் பீப்பிள் கூட போவோம். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து வீரர்கள் வந்து அங்க கொண்டு போவாங்க. ஸோ வந்து நம்மளுடைய பங்களிப்பு இருக்கும். பட் ஆனா டைரக்ட்டா அங்க யாரு வந்துட்டு போயிட்டு ஜப்பானுக்கு, அமெரிக்காவுக்கு போர் நடக்கும்ல, அந்த பெர்ல் ஹார்பர்னால. ஸோ அந்த மாரி போய் டைரக்ட்டா வந்து நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இதுதான் உங்களுக்கு பேசிக் ஆக்சுவலா. ஃபுல் பேசிக்கே இவ்வளோ தான். ஆக்சுவலா வந்து இதுக்குள்ள தான் வந்துட்டு இந்த அந்த ஒவ்வொரு அந்த பாலிட்டிஷியன்ஸ் பத்தியும் தனித்தனியா படிக்கிற மாரி இருக்கும். பட் சீன, ஜாப்பனீஸ் வரலாறு உங்களுக்கு என்னதான் சுருட்டி போட்டு எடுத்தாலுமே, பேசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பாயிண்ட்ஸ் இந்த பாயிண்ட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாவே ஈஸியா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் பேசிக். நான் வந்து உங்களுக்கு இப்போ ஃபுல்லா வந்து நடத்துறதுக்கு